ராம் வந்து நம்ம நிறைய படங்கள் ராமோட எக்ஸ்பிரஷனோட போவோம். எல்லோரும் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய பேர் ஸ்னீக் பீக் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. படத்தோட கம்ப்ளீட் ஸ்னீக் பீக்கே வெளியான மாதிரி ஒரு ஃபீல் தான். ஏன்னா படத்தை பார்த்து ஒவ்வொரு சீனாக பிரித்து எல்லோரும் பேசிட்டாங்க. நான் ராம் படத்தை பற்றி பேசுகிறத விட நான் ராம் பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றேன். அவர் வந்து அவர்கிட்ட ஒரு சர்ப்ரைஸ் இந்த படம் தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப டஃப்பான ஒரு ஜானரை அவ்வளோ ஈஸியாக ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு ராம். நான் ராமை பற்றி திருப்பியும் நிறைய விஷயங்கள் பேசணும், அது நான் திருப்பியும் வரேன். சிவா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப புதுசாக இருந்தீங்க இந்த படத்தில், நிறைய படம் பண்ணியிருக்கீங்க. சிவாவை பற்றி ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுவுமே சின்சியராக பண்ணுவான்றதுக்கு உத்தரவுக்காக நான் சொல்கிறேன்னு நினைக்கிறத. 2002 நினைக்கிறேன், சுப்ரகீத்னு ஒரு ப்ரிவியூ தியேட்டர் இருந்தது. லேசான ஒரு படம், அதில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். அந்த படத்தை முடிச்சுட்டு நான் எல்லோரும் போயிட்டாங்க. அப்போ நான் வெளியே வரேன். ஒருத்தர் அவசரமாக வராரு, வந்து இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்றாரு. இல்லை எல்லோரும் போயிட்டாங்க அப்படின்னு, நான் மிச்சிலேருந்து வரேன், இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன் எல்லோரும் போயிட்டாங்க, டைரக்டர் பிரியன் சார் போயிட்டாரு, எல்லோரும் திரு சார் கேமராமேன் எல்லாம் போயிட்டாங்கன்னு, இப்போ நீங்கள் இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னாரு என்ன. அதுதான் சிவாவுக்கு நான் ஃபஸ்ட்டு சிவாவை பார்த்தது வர. சிவா ஞாபகம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியல. ஸோ ஏன் எதை சொல்ல வரேன்னா, எல்லாத்தையுமே ரொம்ப சின்சியராக பண்ண, ரொம்ப டஃப்பான விஷயம் காமெடி பண்ணுறது தான். சிவா பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே கிடையாது, ரொம்ப ரொம்ப டஃப். சிவா நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தது இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தது காமெடி, இந்த படத்தில் பண்ண இன்னும் டஃப். ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கூலாக இருந்திருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. அது ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. மதன் சார் லிரிக்ஸ் அண்ட் மியூசிக் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இந்த படத்தில் இருக்குது. இந்த படம் நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அது நிச்சயமாக வந்து ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகிற ஒரு படம். அது உங்கள் எல்லாருக்கும் படம் பார்க்கும்போது புரியும். ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்காக, ஒரு ரெஃப்ரெஷிங்காக தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு டைம்லேயும் ஒரு படம் வந்துட்டுருக்கோம். ரீசெண்டாக வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும் சரி, டிராகன் இருக்கட்டும் சரி, இப்போது கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் பறந்து போய் நிச்சயமாக ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அஜு வர்கீஸ் சார், ஐ திங்க் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர் நான் சொல்லணும். அவரை நான் பார்த்து ரொம்ப ரொம்ப ரசித்து வியந்த ஒரு ஆக்டர் அவர். அவர் தமிழ் சினிமாவுக்கு வர்றது ரியலி வெல்கம் யூ அண்ட் வித் ஃபுல் ஹார்ட்டட் வி வெல்கம் யூ. அண்ட் அவரோட படங்கள்லாம் தயவு செஞ்சு பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டேலண்ட் இன் இந்தியன் சினிமா. அவங்க கிரேசி, அவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் அஞ்சலி, அவங்க எல்லோரும் சொன்ன மாதிரி ராம் சார் படத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பீங்க. இந்த படம் கண்டிப்பாக அப்படி தான் இருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். பார்த்து நம்பர் இருக்கீங்க. அதான் ஆல் த பெஸ்ட் த என்டையர் டீம். ராம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், ராம் பார்த்தா ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மாதிரியே இருக்கும். எல்லோரும் பயப்படுவாங்க ராம்கிட்ட பேசுகிறதுக்கு. வெற்றி சிரிக்கிறது வெற்றிக்கு தெரியும். ஸோ வந்து எல்லாருமே கொஞ்சம் ராம் பார்த்து பயப்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் ராமோட அதர் சைடு இருக்குது. ரொம்ப வெகிலியான, ரொம்ப அப்படி சொல்கிறோன்னா ஒரு ரொம்ப ஆனஸ்டான பர்சன். ரொம்ப ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா, எல்லோரும் மனசில் ஒரு ஒயிட் இருக்கும், பிளாக் இருக்கும், ஒரு கிரே இருக்கும்னு. ஆனால் இவர் ஒயிட். ராம் இஸ் பியூர் ஒயிட் பர்சன். ஆக்சுவலாக வந்து அவர்கிட்ட வந்து ஒரு எந்த ஒரு நாங்கள் எவ்வளோ சந்திச்சு எவ்வளோ பேசியிருக்கோம். ஏன்னா எங்களோட காமன், ரெண்டு பேருக்கும் காமனான விஷயம் நாமத்துக்குமார். அவர் மூலியமாக தான் எங்களோட நட்பு தொடர்ந்துச்சு. இது வரைக்கும் நாங்கள் எவ்வளோ சந்திச்சிருக்கோம், எவ்வளோ பேசியிருக்கோம். ஒரு தடவை கூட ஒரு படத்தையோ ஒரு மனிதரை பற்றியோ தவறாக அவர் பேசுகிறத நான் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு அற்புதமான மனிதர் தான் ராம். அவர் வந்து அந்த ராமை நம்ம வந்து அவரோட படங்களை பற்றி எல்லோரும் பேசியிருக்கோம். அவரை நம்ம செலிப்ரேட் பண்ணணும். இந்த படம் மூலியமாக அவரை செலிப்ரேட் பண்ணணும், பறந்து போக செலிப்ரேட் பண்ணணும். அதுதான் நான் ரொம்ப முக்கியமாக நான் கேட்டுக்கிறேன் எல்லோரையும். அண்ட் நான் ஒரு முக்கியமாக ஒருத்தரை பற்றி சொல்லணும், அது வந்து மாரி சார். ஏன்னா வந்து நான் வந்து மாமன்னன் படத்துக்கு போயிருந்தேன். அந்த மாமன்னன் படத்தில் அவர் சீட்டில் உட்கார்ந்து அந்த ஷோ பார்த்துட்டு இருந்தார். அவர் படம். ஆனால் இந்த படத்துக்கு அவர் ஓடி உழைச்சிட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்காரு. மாரி சார், ஐ திங்க் அமேசிங். அண்டு ராம் வந்து நான் அவரோட பர்த்டே ஃபங்க்ஷனில் சொன்னேன், ராமோட வந்து மிகப்பெரிய கமர்ஷியல் படைப்பு வந்து மாரி செல்வராஜ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து பறந்து போ. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.